யாழ் தென்மராட்சி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வரணி நாவற்காடு பகுதியில் அமைந்துள்ளது போத்தல் கல் அடைப்பு நிலையம். பழைய கட்டடத்தில் இந்த போத்தல் கல் அடைப்பு நிலையம் இயங்கி வருகின்றது. பனை தென்னை வள கூட்டுறவு சங்க முகாமத்துவத்தின் கீழ் இந்த நிலையம் செயற்படுகின்றது. பனை வளத்தினை அதிக அளவில் கொண்ட தென்மராட்சி கல் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த வரப்பிரசாதமாக போத்தல் கல் அடைப்பு நிலையம் உள்ளது. பனை மற்றும் தென்னங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் காலத்தில் நுகர்வு செய்யப்பட்டு மீதமாகிய கல்லை பயனற்ற நிலையில் ஊற்றும் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கல் அதிக அளவில் உற்பத்தியாகும் காலப்பகுதியில் அவற்றினை போத்தலில் அடைக்கும் செயற்பாடே இங்கு இடம்பெற்று வருகின்றது. இந்த போத்தல் கல் ஒரு வருடத்திற்கு நுகரக்கூடிய வகையில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த போத்தல் கல் இலங்கை பூராகவும் விநியோகிக்கப்படுவதுடன் சர்வதேச சந்தைக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இது கல் வெறுமதை மூடி அடித்து போத்தல் கல் மூடி அடித்து நெருப்புக்குள்ளே வெக்க காட்டுறது. எவ்வளோ வெக்க காட்டணும்? 75 பாக. இப்போ அடைச்சி போட்டு தான் வெக்க காட்டுறது. போத்தலை பச்சையாக கல்லை விட்டுட்டு உள்ளுக்க மூடியை ஃபிட் பண்ணி போட்டு வைக்கிற வைக்கிறது. அதை வச்சு ஒரு வருஷத்துக்கு இருக்குது. இந்த தை மாதம் தை ஒன்று அடித்தா வார தை ஒன்று மட்டும் இருக்குது. அது மட்டும் பலதாப்போம். அதுக்கு பிறகு தான் பலதாப்போம். அது மட்டும் இருக்குது ஒரு வருஷம். இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து என்ன செய்கிறது? 75 பாய்க்கு எடுத்து என்ன செய்வீங்க? எடுத்துறாக்கி லேபிள் ஒட்டி போட்டு இண்டியா டேட்டு லேபிள் ஒட்டி போட்டு உள்ளுக்க எடுக்கிறேன். சாதாரண ஒரு நாளைக்கு இப்போ எத்தனை போத்தில் அடைக்கிறீங்க? இப்போ ஒரு நாளைக்கு 1300 1400 அடைக்கிறேன். இப்போ சாதாரண ஒரு என்ன எத்தனை மத்தியானம் செய்யணும்? 75 பாய்க்கு வார எவ்வளோ நேரம் வரைக்கும்? ஒரு அரை முக்கால் மணி நேரம் வரைக்கும். இப்போ சாதாரண இந்த தட்டில் எத்தனை போத்தில் வச்சுருக்குது? 210 ஒரு ரெப்பில். அப்போ அங்கால சந்தைப்படுத்துறது தான் பனதென்னை, அவங்க தான் அடுத்தது. கொடியான் பனதென்னோட விருத்தி கூட்டுறது, அதுதான் அடுத்த பொருள். வேறு சங்கங்களும் எடுக்கும், வெளிநாடு போகிறது. இந்த கல்லடைப்பு நிலையம் பனை தென்னை கூட்டுறவு சங்கத்திற்கு வருமானம் ஈட்டும் துறையாக இருக்கின்றது. இந்த நிலையத்தின் ஊடாக வருடம் ஒன்றுக்கு சுமார் 1.5 லட்சம் போத்தல் கல் அடைக்கப்படுகின்றது. இவ்வாறான தொழில்துறை வளர்ச்சியினால் கிராம மட்டத்தில் ஒரு சில வேலைவாய்ப்புகளும் உருவாகின்றன. இது எங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு கிளைகளுக்கு எங்களுக்கு கல் குறைஞ்சிடும். கிளைகளில் அதில் பிறகு கிளைகளில் விற்பனைக்கு விடும், வெளிச்சங்கங்களுக்கும் விடுவோம். மற்றது இப்போ வெளிநாட்டுக்கும் அனுப்பக்கூடிய அளவுக்கு இருக்குது. உற்பத்தி காணமாக கொடுக்குறாங்க. சாதாரண எங்களுக்கு நாங்கள் மட்டுப்படுத்தி தான் செய்வோம். காரணம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே அதை கொடுக்கணும் இல்லை. அப்போ அதுக்கு தக்க மாதிரி தான் செய்வோம். போன வருஷம் எல்லாம் எங்களுக்கு மார்கழி 15ஓட முடிஞ்சுது. அப்போ எங்களுக்கு அளவாக இருந்தால் தான் நாங்களும் அதை தச்சம். மிஞ்சினால் அது சங்கத்துக்கு நட்டம் இல்லை. எத்தனை பேர் வேலை செய்யணும்? இதில் 8 பேர் வேலை. சாதாரணமாக 6 மாதம் எத்தனை போதில் அடைப்பீங்க? எவ்வளவு? இப்படியும் 1.5 லட்சத்துக்கு குறையாமல் அடைப்போம். என்ன வசதிகள் குறைவாக இருக்கும் உங்களுக்கு? இதில் என்ன வசதி? எங்களுக்கு வசதிகள் இப்போ கொஞ்சம் தெரியாது. இப்போ தானே ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். இப்போ பிறகு தானே போட்டு செய்து கொண்டிருக்கிறோம். சில இடத்துல அந்த மிஷினரியில் இருக்குது தானே, அப்படியும் நடக்குது. இன்னும் அவ்வளோத்துக்கு செய்யலை, செய்தெல்லாம் கொண்டிருக்கணும்.